பேசும் கலை வளர்ப்போம் குழு உறுப்பினர் அனைவருக்கும் பாண்டிய அல்போன்ஸ் மோசஸின் அன்பான வணக்கங்கள். பொருளாதாரத்தில் மனிதனை நிலைத்து நிற்கச் செய்வது சிக்கன வாழ்க்கையா, ஆடம்பர வாழ்க்கையா? இந்த தலைப்பிலேயே ஆடம்பரம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த ஆடம்பரம் என்பதற்கு எல்லை கிடையாது. ஆனால் சிக்கனம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த சிக்கனம் என்ற வார்த்தைக்கு எல்லை உண்டு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் என்ன சம்பாதிக்கிறார்களோ அதை விட அதிகமாக செலவு செய்வது ஒரு பழக்கமாக இருக்கிறது. பார்க்கின்ற பொருட்களை எல்லாம் வாங்கி போட வேண்டும். அது அந்த நாள் மட்டுமே ஒரு தேவையாக இருக்கும். ஆனால் அதன் பிறகு அதனுடைய பலனை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். உதாரணமாக நம் வீடுகளிலே பார்க்கலாம். எத்தனையோ பொருட்களை நாம் அப்பப்போ வாங்கி போட்டிருப்போம். ஆனால் ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு பிறகு அவைகள் தேவையில்லாத பொருட்களாகி அவைகளை நாம் வெளியே கடைகளுக்கு போடுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். எது வேண்டும் எது வேண்டாம் என்று நாம் முதலிலே திட்டமிட்டு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கும்போது அங்கே சிக்கனம் தழைக்க ஆரம்பிக்கும். 10 ரூபாய் சம்பாதிக்கிறோம் என்றால் அதில் 8 ரூபாய் செலவு செய்து 2 ரூபாயை சேர்த்து வைக்க வேண்டும் என்பது இந்த காலகட்டத்தில் அல்ல, பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. பாமா விஜயம் என்ற ஒரு படம். அந்த படத்திலே சிறப்பான ஒரு பாடல் வரும். வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துந்தனா. இந்த பாடல் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையிலே பாடுவதை போல இருக்கும். ஆனால் இது சொல்லுகின்ற கருத்து மிகவும் அருமையான கருத்து. என்ன நாம் சம்பாதிக்கின்றோமோ அதிலிருந்து ஒரு சிலவற்றை நாம் சேர்த்து வைத்து அதன் பிறகு இருப்பதை நாம் செலவிடும்போது அங்கே சிக்கனமான வாழ்க்கை அங்கே தழைக்க ஆரம்பிக்கும். ஏனென்றால் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கின்றோம் என்றால் இந்த காலத்திலே நாம் 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டப் போகிறோம் என்று நாம் பிளான் போடுகிறோம் என்றால் நாம் கட்டி முடிக்க எப்படியும் 2 அல்லது 3 ஆண்டுகள் ஆகும். அதற்குள்ளாக விலைவாசிகள் ஏறிவிடும், பொருட்களுடைய விலைகள் மாறிவிடும். எனவே நாம் கட்டி முடிக்கும் போது 15 லட்சம் 20 லட்சம் அளவுக்கு அங்கே அந்த வீட்டிற்கான செலவு ஆகிவிடும். அப்போது அந்த பணத்திற்கு நாம் எங்கே போவது? ஒவ்வொரு வருடமும் நாம் என்ன நினைக்கிறோமோ, என்ன குறிக்கோளை வைக்கிறோமோ, எது அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதற்காக ஒரு தொகையினை நாம் சேமித்து வைக்க நாம் பழக வேண்டும். அவ்வாறு நாம் சேமித்து வைக்கும்போது நம்மளுடைய செலவுகளை சிக்கனப்படுத்துகின்ற போது அது நமக்கு உபரியான ஒரு தொகையாக இருந்தாலும் கடைசியில் நமக்கு தேவைப்படுகின்ற போது அது நமக்கு உதவிகரமாக நமக்கு உதவும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. பொதுவாகவே பொருளாதாரத்தில் மனிதனை நிலைத்து நிற்கச் செய்வது சிக்கனமான வாழ்க்கைதான். நாம் வாழ்கின்ற வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்த்து எதெல்லாம் நமக்கு தேவை, எதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய நிலைக்கு ஏற்ற வகையிலே நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும். நம் நிலையில் எந்த அளவுக்கு இருக்கிறோமோ அதற்கேற்றவாறு பொருட்களை வாங்க வேண்டும். தேவையில்லாமல் மற்றவர்களுக்காக கார் வாங்குவது, மற்றவர்களுக்காக பெரிய அளவில் டிவி வாங்குவது, மற்றவர்களுக்காக மோட்டார் பைக் வாங்குவது, இப்படி மற்றவர்களுக்காக நாம் செய்கின்ற ஒவ்வொரு செலவும் அங்கே ஆடம்பரமான செலவுகள் தான். சிக்கனமான செலவுகள் எது எப்போது நடக்கும், எந்த காலத்திலே நமக்கு அதிகமான வருமானம் வரும், எந்த காலத்திலே நமக்கு வருமானம் இல்லாமல் போகும் என்பதெல்லாம் நாம் கண் முன்பாக நாம் எழுதி வைக்க முடியாது, நமக்கு தெரியாது. எனவே ஒவ்வொரு மாதமும் ஒரு சில தொகையினை நாம் சேர்த்து வைக்க அவைகள் நாம் வாழ்கின்ற காலங்களிலே நமக்கு அவைகள் துணையாக இருக்கும். சிக்கனமாக நாம் வாழ கற்றுக்கொள்ளும் போது நாம் மட்டுமல்ல, நமது குடும்பமும் சிக்கனமாக வாழ கற்றுக்கொள்வார்கள். சிறு சிறு தொகையினை சேமித்து வைப்பார்கள். அதிலிருந்து அவைகள் நமக்கு அபரிமிதமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு அமைத்து கொடுக்கும். பொருளாதாரத்தில் மனிதனை நிலைத்து நிற்க செய்வது சிக்கனமான வாழ்க்கையே என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.